முக்கிய செய்திகள். தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைத்தார் மோடி. வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்க உறுதி பூண்டுள்ளதாக பேச்சு. ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டையை போலியாக தயாரிக்க வாய்ப்பு. நம்பகமான ஆவணமாக ஏற்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கைவிட முன்னாள் நீதிபதிகள் வலியுறுத்தல். தமிழ்நாடு, புதுச்சேரி வழக்கறிஞர்கள் நாளை நீதிமன்றம் முன் போராட்டம். வணக்கம். தமிழகத்தின் வளர்ச்சி மேம்பட்ட தமிழகம் என்ற கனவுக்கு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். மாலத்தீவு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு தூத்துக்குடி வந்த அவரை விமான நிலையத்தில் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி, மத்திய அமைச்சர்கள் திரு முருகன், திரு ராம்மோகன் நாயுடு, தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்றனர். அப்போது முதலமைச்சர் அளித்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை திரு தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்கினார். பின்னர் தூத்துக்குடியில் 452 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தின் மேம்படுத்தப்பட்ட புதிய முனையத்தை அவர் திறந்து வைத்தார். மேலும் ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சுமார் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்டங்களையும் திரு மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த ஆண்டு தூத்துக்குடியில் பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதாகவும், வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தின் வெளிப்புற துறைமுக கொள்கலன் முனைய பணிக்கான அடிக்கல் நாட்டியதாகவும் கூறினார். 2014ஆம் ஆண்டு முதல் 11 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சி சார்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துள்ளதாகவும், தூத்துக்குடி மற்றும் தமிழகத்தை பல்வேறு திட்டங்கள் மூலம் இணைப்பின் தலைமையகமாக மாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தென் தமிழகத்தின் கோடிக்கணக்கான மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். 4800 करोड़ रुपीस के प्रोजेक्ट का लोकार्पण और शिलान्यास किया गया है. इनमें एयरपोर्ट, हाईवेज, पोर्ट्स और रेलवेज के प्रोजेक्ट्स हैं और पावर सेक्टर से जुड़े अहम इनिशिएटिव भी हैं. मैं आप सभी को, तमिलनाडु की जनता को इसकी बहुत बहुत बधाई देता हूं. இதைத் தொடர்ந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் சென்ற திரு மோடியை அமைச்சர் திரு கே.என். நேரு, திருச்சி எம்பி திரு துரை வைகோ, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் திரு வேலுமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கே.பி. முனுசாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் திருச்சியில் நேற்றிரவு தங்கிய பிரதமர் இன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை விழாவில் கலந்து கொள்கிறார். திரு மோடியின் வருகையை முன்னிட்டு அரியலூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை ஆகியவை போலியாக தயாரிக்கப்பட்டு மோசடிக்கு வழிவகுக்கும் என்பதால் அவற்றை நம்பகமான ஆவணமாக ஏற்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. கடந்த மாதம் தொடங்கிய இந்த பணி நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் தாங்கள் இந்திய குடிமக்கள் என்பதை நிரூபிக்க பிறப்புச் சான்றிதழ், பாஸ்போர்ட், கல்விச் சான்றிதழ், அரசு ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை அல்லது ஆணைகள், நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ், வன உரிமை சான்றிதழ், சாதி சான்றிதழ் உள்ளிட்ட 11 ஆவணங்களை அளிக்க தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு உத்தரவிட்டது. இந்த பட்டியலில் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் போன்றவை இடம்பெறவில்லை. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் தனித்துவ அடையாள அட்டைகளான ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு ஆகியவற்றை ஏற்க தேர்தல் ஆணையம் மறுப்பது மிகவும் அபத்தமானது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆதார், ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டையை ஆவணங்களாக ஏற்பது பற்றி பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தியது. ஆனால் இந்த ஆவணங்களை சுலபமாக போலியாக தயாரிக்க முடியும் என்பதால் அவற்றை நம்பகமான ஆவணங்களாக கருத முடியாது என தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆனால் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள 11 ஆவணங்களையும் போலியாக தயாரிக்க முடியும் என்று மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் கூறினார். இருப்பிடச் சான்றிதழை ஏற்றுக்கொள்ளும் தேர்தல் ஆணையம் ரேஷன் கார்டுகளை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான காரணம் புரியவில்லை என்றும் அவர் கூறினார். தேர்தல் ஆணையம் கூறியுள்ள 11 ஆவணங்களை பெற ஆதார் அட்டையை ஆவணமாக ஏற்றுக்கொள்ளும் போது வாக்காளர் தங்களை இந்தியர் என்று நிரூபிக்க ஆதார் அட்டையை ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மிகவும் அபத்தமானது என்று மனுதாரர் தரப்பு வாதிட்டது. ஆனால் பீகாரில் உள்ள பெரும்பாலான மக்கள் 11 ஆவணங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டதை வைத்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதால் இப்பிரச்சனையில் குழப்பம் நீடிக்கிறது. வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி முன்னாள் நீதிபதிகள் 7 பேர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர்.
மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவது தொடர்பான வழக்கு, திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பொது நல வழக்குகளை தொடுத்து வெற்றி கண்டவர். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் பக்க சார்புடன் தீர்ப்பளித்து வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அவர் எழுதிய புகார் கடிதம் தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இவ்வழக்கை நீதிபதிகள் திரு சுவாமிநாதன், திரு கே. ராஜசேகரன் அமர்வு நாளை விசாரிக்க உள்ளது. திரு வாஞ்சிநாதன் மீதான அவமதிப்பு வழக்கு கருத்துரிமைக்கு எதிரானது என வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் திரு சந்துரு, திரு ஹரி பரந்தாமன், திரு சி.டி. செல்வம், திரு அக்பர் அலி, திரு கலையரசன், திருமதி எஸ். விமலா, திரு எஸ். சுந்தர் ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், ஒரு நீதிபதியின் நடத்தைக்கு எதிராக யாராவது மனு அனுப்ப விரும்பினால் அதை நேரடியாக இந்திய தலைமை நீதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு வழக்கில் உத்தரவிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளனர். உண்மை தன்மையை கண்டறிய விசாரணை தேவை என தலைமை நீதிபதி கருதினால் நீதிபதிக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அவர் உள் விசாரணை நடத்த முடிவு செய்யலாம் என்றும், அதற்காக அமைக்கப்படும் குழு குற்றச்சாட்டுகளில் உண்மை இருப்பதாக கருதினால் மட்டுமே அவர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா வழக்கிலும் இந்த நடைமுறையே பின்பற்றப்பட்டிருப்பதாக கூறியுள்ள முன்னாள் நீதிபதிகள், எனவே வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் மனுவின் மீது இந்திய தலைமை நீதிபதி எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவமதிப்பு நடவடிக்கை எடுத்திருப்பது கவலைக்குரியது என்று தெரிவித்துள்ளனர். தலைமை நீதிபதியின் முடிவுக்காக நீதிபதி திரு சுவாமிநாதன் காத்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நீதிபதிக்கு எதிரான புகார் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே முடிவு செய்ய வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர்களும் வலியுறுத்தியுள்ளனர். நீதிபதிகள் மீது புகார் கொடுப்பது அப்படின்றது அது ஒரு தவறான விஷயமா பார்க்க முடியாது. ரெண்டாவது, வாஞ்சிநாதன் அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு எதிராக அவர் பப்ளிக்காக அவர் எந்த விதமான கருத்தையும் அவர் தெரிவிக்கலை. இந்த புகார் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிமன்றத்தினுடைய கவனத்தில் இருக்கும்போது அது சம்பந்தமாக அங்கே விசாரணை செய்து இது சம்பந்தமாக ஒரு முடிவெடுப்பது தான் சரியாக இருக்கு. நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே பரஸ்பர உறவு வேண்டும் என்றும், வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் மீதான நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவர் திரு ஏ. அறிவழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீதிமன்றங்களின் மாண்பினை காப்பதில் வழக்கறிஞர்களுக்கும் பங்கு உண்டு என மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றங்கள் மீது வைக்கப்படக்கூடிய அந்த குறைகளோ அந்த கம்ப்ளைண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் நீதிமன்றங்களையோ இல்லை நீதிபதிகளையோ தாக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய மாண்பை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூறப்பட்டவை அல்ல. அவை எல்லாமே we are also equal partners in the administration of justice. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த குறைகளை சொல்ல வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருப்பதாக கருதுகிறோம். ஆகவே இது போன்ற நிகழ்வுகளில் கோர்ட் மிகுந்த பரந்த மனப்பான்மையோடு அணுகி இந்த விஷயங்களில் இது போன்ற கோர்ட் அவமதிப்பு என்பது போன்ற அச்சுறுத்தல் இல்லாமல் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக நடைபெறணும். இந்நிலையில் இயற்கை நீதிக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நீதிமன்ற வாயில்களில் நாளை காலை வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு, புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் மீது அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருப்பது அநீதி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு நீதிபதியின் மீதான புகாரை அவரே விசாரிப்பது இயற்கை நீதிக்கு எதிரானது என்றும், திறந்த நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞரை கோழை என்று கூறுவதை மார்க்சிஸ்ட் கட்சி கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நீதி கேட்டு புகார் அளித்த ஒரு வழக்கறிஞரை குற்றவாளி போல் பாவிப்பதும் நீதிமன்ற அவமதிப்பு என மிரட்டுவதையும் ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே ஆதாரங்களுடன் புகார் அனுப்பியுள்ளதாக திரு வாஞ்சிநாதன் கூறியுள்ள நிலையில் அதன் மீது உரிய நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்வதாகவும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதாலும் கர்நாடக அணைகளில் அதிக நீர் வெளியேற்றம் காரணமாகவும் தமிழகத்தின் பல்வேறு அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் வினாடிக்கு 75,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 32,000ஆக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி 50,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அதிக நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு காலை நிலவரப்படி வினாடிக்கு 45,400 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணை நிரம்பியுள்ளதால் அந்நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அங்கிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் திருப்பூர், கரூர் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணை ஒரே ஆண்டில் 4வது முறையாக நிரம்பியுள்ளது.
இதனால் அதில் இருந்து வினாடிக்கு 15,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் வைகை அணையின் மொத்த உயரமான 71 அடியில் நீர்மட்டம் 66 அடியை எட்டியுள்ளதால் வைகை கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு கடந்த 11 ஆண்டுகளாக ஒரு குடும்பம் இலவசமாக உணவளித்து வருவதற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலுக்கு ஏற்ப பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சரவணன் என்பவரின் குடும்பத்தினர் நடத்தி வரும் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் என்ற சேவை அமைப்பு ஏழை எளியவர்களின் பசியாற்றுவதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இவர்கள் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், அவர்களை அழைத்து வரும் உறவினர்கள் என ஆயிரக்கணக்கானோருக்கும் இலவசமாக தினமும் உணவளித்து வருகின்றனர். இங்கே மதிய சாப்பாடு தினமும் 1000 பேருக்கு கொடுக்குறோம். பாத்திரத்துலையும் வாங்கிட்டு போகலாம், அவங்க சாப்பிட்டுக்கிடலாம். 2 வகை சாப்பாடு, கஞ்சி, மூலிகை கஞ்சி, வெள்ளைப்பூடு ஜீரகம் மிளகு போட்டு மூலிகை கஞ்சி, குடிநீர் இவ்வளவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உறவினர்கள், நண்பர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரின் நிதி உதவியின் மூலமே தங்களது உணவு சேவையை தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக செய்ய முடிவதாக அவர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். அரசு மருத்துவமனைக்கு வரும் எளிய மக்களின் பசிப்பிணியை அன்றாடம் போக்கும் இவர்களது சேவைக்கு பல்வேறு அமைப்பினரும் பொதுமக்களும் பாராட்டு தெரிவிக்கின்றனர். பிளாஸ்டிக்கை தடை செய்யும் அரசின் முயற்சிக்கு கை கொடுக்கும் விதமாக உணவு பெற வருவோரிடம் பாத்திரங்களை கொண்டு வருமாறு இவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இனி வருவது செய்தி துளிகள். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் சலுகைகளை அடுத்தடுத்து அறிவித்து வருகிறார். பத்திரிகையாளர்களுக்கான மாத ஓய்வூதியத்தை 9,000 இருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தி அவர் அறிவித்துள்ளார். குடும்ப ஓய்வூதியமும் 3,000 இருந்து 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன் 125 யூனிட் வரை வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று திரு நிதிஷ்குமார் அறிவித்திருந்தார். சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் உள்ள முழு உடல் பரிசோதனை மையத்தில் புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிவதற்கான டைட்டானியம் பரிசோதனை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 2,500 ரூபாய் கட்டணத்தில் 10க்கும் மேற்பட்ட புற்றுநோய் பாதிப்புகளை தொடக்க நிலையில் கண்டறியலாம். கருப்பை, கணையம், கல்லீரல், இரைப்பை புற்றுநோய்களை அறிவதற்கான பரிசோதனைகளும் இத்திட்டத்தின் கீழ் செய்யப்படுகின்றன. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு கூட்டம் அலைமோதியது. கீழடி, அகரம், கொந்தகை உள்ளிட்ட இடங்களில் தமிழக தொல்லியல் துறை மூலம் அகழாய்வு நடத்தப்பட்டு 2,600 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் கண்டறியப்பட்டன. கீழடியில் பண்டைய கால மக்கள் பயன்படுத்திய பொருட்களை கொண்டு உலக தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் கட்டப்பட்டுள்ளது. 6 கட்டட தொகுதிகளில் 13,384 பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவோ மியூசியம் போயிருக்கோம், இங்க உள்ள மாதிரி எந்த மியூசியமுமே இல்ல. அந்த காலத்துல பயன்படுத்தின ரோமானிய காசுகள், வெள்ளி நாணயங்கள், மண்பாண்டங்கள் எல்லாமே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அந்த காலத்துல காற்று திசையை வச்சு வணிகம் பண்ணிருக்காங்க. அது நினைக்கும் போது இப்ப பிரமிப்பா இருக்கு. பிரான்ஸ் இந்த மாதிரி பொருட்களை உள்ள பானைகளை தான் யூஸ் பண்றோம். ஆனா அந்த காலத்துல மண்பானையை சுட்டு பயன்படுத்திருக்காங்க. அது இன்னும் வரைக்குமே உடையாம இருக்கிறது தான் நம்ம தமிழர்களுடைய சிறப்பு. அவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பாமக தலைவர் திரு அன்புமணி மேற்கொண்டுள்ள 100 நாட்கள் பிரச்சார பயணம் 2வது நாளாக செங்கல்பட்டில் தொடங்கியது. திருப்போரூரில் நேற்று முன்தினம் தொடங்கிய இப்பயணம் நேற்று செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை அருகே தொடங்கி அரசு கலைக்கல்லூரி வழியாக சென்று இராட்டினங்கிணறு பகுதியில் நிறைவடைந்தது. பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் அவர் உரையாற்றினார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 2,500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 85க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று தங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான தகுதி வாய்ந்தவர்களை தேர்வு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வெள்ளாளக்கோட்டையூரில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரிய சமண சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பெரிய கண்மாயின் கரையோரம் உள்ள கருவேல மரக்காட்டின் முட்புதருக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட இச்சிற்பம் 90 சென்டிமீட்டர் உயரமும் 47 சென்டிமீட்டர் அகலமும் 26 சென்டிமீட்டர் தடிமனும் கொண்டதாக வடிக்கப்பட்டுள்ளது. சிற்பத்தை ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வுக் கழக நிபுணர் அது சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரராக போற்றப்படும் மகாவீரரின் சிற்பம் என்று அடையாளப்படுத்தினார். மகாவீரரின் இரு புறங்களிலும் இயக்கியர்கள் செதுக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் வலப்புறத்தில் மாதங்கரும் இடப்புறத்தில் சித்தாயிகாவும் சாமரத்தை கையில் வைத்திருப்பது போல செதுக்கப்பட்டுள்ளது. சோழர் கால பாணியில் ராஜ தோரணையுடன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சிற்பங்களில் காணப்படும் மகுடத்தை சூடிய நிலையில் மகாவீரரின் சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் சாரல் மழையில் நடந்தபடியும் குடைகளை பிடித்தபடியும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக வலம் வந்தனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்து வருகிறது.
குறிப்பாக காலை நேரங்களில் அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. திருவண்ணாமலையில் நடைபெற்ற ரோபோட்டிக் மற்றும் அறிவியல் கண்காட்சியில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சென்னையை சேர்ந்த தனியார் கல்வி குழுமத்தின் சார்பில் நடந்த இக்கண்காட்சியில் ராக்கெட் ஏவுதல், மனிதன் செய்யும் செயல்களை ரோபோக்கள் கண்டறிந்து செய்வது, தீ விபத்து ஏற்பட்டால் அடுத்த வினாடியே தண்ணீரை பீச்சி அடித்து அணைப்பது உள்ளிட்டவை பார்வையாளர்களை கவர்ந்தன. திருவண்ணாமலை, ஆரணி, செய்யாறு, வந்தவாசி உள்ளிட்ட இடங்களில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் குழுவாக கலந்து கொண்டு தங்கள் அறிவியல் திறனை வெளிப்படுத்தினர். ஆல்கஹால் குடிச்சிட்டு வராங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அதை அஃபெக்ட் பண்ணுது. ஹோல் சொசைட்டியே வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. இதை வந்து எப்படியாச்சும் ஒரு அவேர்னஸ் எடுத்து இந்த ட்ரக்கை வந்து எப்படியாச்சும் ஒழிக்கணும். இதுக்காக தான் நாங்கள் இந்த டாபிக் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். உமன் ஹராஸ்மெண்ட் டாபிக் எடுத்திருக்கோம். அதில் வந்து நாங்கள் ரெட் அண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் கலர் வந்து டார்க் சைட் ஆஃப் த ஹராஸ்மெண்ட்டை குறிக்கும். கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி நடவடிக்கை நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இங்கே ஒரு சில பேர் வந்து பண்ற தவறுகள்னால பெண்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. அதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த டாபிக். பழனி சந்தையில் கொய்யாப்பழம் விலை குறைந்து கிலோ 25 முதல் 45 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. பழனி அடுத்த ஆயக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் கொய்யா மரங்கள் உள்ளன. ஆயக்குடி கொய்யா சந்தையில் கடந்த மாதம் 25 கிலோ கொய்யாப்பழ பெட்டி 2000 முதல் 2400 ரூபாய் வரை விலை போனது. தற்போது வரத்து அதிகரித்துள்ளதால் 25 கிலோ கொய்யாப்பழ பெட்டி 500 முதல் 800 ரூபாய் வரையே விற்பனையாகிறது. இழப்பை தவிர்க்க பழனி பகுதியில் கொய்யாப்பழ சாறு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போன மாதம் கொய்யாப்பழம் கம்மியாக வந்துச்சு. கொய்யாப்பழம் ஒரு கிரேடு 2000 ரூபாய்க்கு விற்றுச்சு. இப்போ வரத்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ வரத்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா முடியல, 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா முடியல விற்கிது. எங்களுக்கு ஒரு ஜூஸ் கம்பெனியை வச்சு கொடுத்தா நல்லது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்தது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை மையம் அதற்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக மற்றும் புதுவை கடலோர பகுதிகள், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை சூறாவளி காற்று 60 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சி மேம்பட்ட தமிழகம் என்ற கனவுக்கு உறுதி பூண்டுள்ளதாக தூத்துக்குடி விமான நிலைய நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆதார், வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை ஆகியவற்றை நம்பகமான ஆவணமாக ஏற்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி முன்னாள் நீதிபதிகள் 7 பேர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.